guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த தமிழ் நியூ இயர் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், எங்கெல்லாம் போயிருந்தோம், அதுக்கான கம்ப்ளீட் வீடியோ தான் அது. இந்த புது வீட்டுக்கு வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் இது தான். ஸோ பிஃபோர் டே ஈவினிங்கே வந்து சுவாமி எல்லாமே வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியாக வச்சுட்டேன். ஸோ மார்னிங் அந்த பிளேட்டில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சுவாமிக்கு பிரசாதம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு பூஜை பண்ணலாம், ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மார்னிங் நான் எழுந்து ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து பாயாசம் தான் பண்ணியிருந்தேன். இது வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் யூஸ்வலாக இந்த சேமியா தான் வாங்குவேன். இது கம்ப்ளீட்டாக நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அகெயின் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் உப்புமா, சேமியா, பாயாசம் எது வேணால் மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு மில்கில் வந்து டேரெக்டாக நம்ம இந்த சேமியா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து சேமியா நல்லா குக் ஆகும். அந்த டைமில் ஜவ்வரிசி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திராட்சை அதுக்கப்புறம் முந்திரி ரெண்டுமே ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முந்திரி மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். மில்க் மெய்டு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். பாயசம் அவ்வளோ சூப்பராக வரும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாயசம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பாயசம் அந்த குக் ஆகிற டைம்லேயே வந்து சுவாமிக்கு வந்து எல்லா ஃப்ளவர்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது வந்து இன்றைக்கி எல்லாம் போட்டு அந்த மாதிரி நான் எதுவுமே வந்து படைக்கலை. சுவாமிக்கு பாயசம் மட்டும் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு வெளியில் போகிற ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதுக்காக சிம்பிளாக வந்து வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு எங்கே ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த நியூ ஹவுஸில் வந்து பூஜா ரூம் வந்து செப்ரேட்டாக கொடுத்துருக்கறதால எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ வந்து பாப்பா யூஸ்வலாக வந்து கபோர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த சுவாமிக்கு வச்சுருக்க பிரசாதம், திரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை பார்க்குறதே எனக்கு ஒரு ஒர்க்காக இருக்கும். பட் ஆனால் இந்த வீட்டில் செப்ரேட்டாக இருக்கிறதால பூஜை முடிஞ்சோடனே அங்கே சின்னதாக ஒரு லைட்டு, அதுக்கப்புறம் யூஸ்வலாக எப்போவுமே விளக்கெரியும், அதை எரிய வச்சுட்டு டோர் வந்து லாக் பண்ணிவிடுவேன். ஸோ ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாடி சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி தமிழ் நியூ இயர்ன்றதால ரொம்பவே க்ரௌடு இருந்தது. யூஸ்வலாக 1 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து லேட்டாக தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக இங்கே எப்போவுமே வந்து நிறைய புறா, அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுட்டு எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அன்றைக்குமே வந்து நிறைய பேர் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம், அண்ணா நகருக்கு. அங்கே ஜஸ்ட்டு பிஃபோராக வந்து ஒரு ஸ்னாப் மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிருந்தோம். இன்றைக்கி வந்து பியோர் வெஜிடேரியன் மீல்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் அவங்களோட ஆம்பியன்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சர்வ் பண்ண அந்த சவுத் இண்டியன் மீல்ஸும் வந்து ரொம்பவே வந்து டெலிஷியஸாக இருந்துச்சு. அவங்க வந்து அந்த இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கலர்ஸும் எதுவுமே ஆட் பண்ணலை. அதே மாதிரி நாங்கள் வந்து டெசர்ட்க்கு வந்து சாக்லேட் ப்ரௌனி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பேக்கரியில் ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ரௌனி வந்து அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல சாஃப்டாக இருக்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு சாக்லேட் இருக்காது. இங்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ஜாமுன் சீஸ் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு வந்து சீஸ் அவ்வளோவா வந்து நான் சாப்பிட மாட்டேன்றதால எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கலை. ப்ரௌனி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாஃப்டாக இருந்து க்ரீமியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண மீல்ஸ் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி தான் அவங்க சர்வ் பண்ணியிருந்தாங்க. அவங்க சர்வ் பண்ண எல்லா ஐட்டமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் ஒன்று ஸ்வீட் நல்லாயிருக்கும், இல்லை வந்து ஏதாவது கிரேவி நல்லாயிருக்கும், சைடிஷ் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதில் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுக்கு கீயும் வச்சு அவங்க சர்வ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களோட தமிழ் நியூ இயர் இப்படி தான் முடிஞ்சுது. தேங்க்ஸ்.